ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. யாருமா நீ இதில் போய் இப்படிலாம் செய்கிறீங்களே, கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காதுன்னு அப்படிலாம் என் பசங்க கேட்டாங்க. ஆனால் செஞ்ச பிறகு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் போட்டி போட்டு சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு நான் மஞ்சள் பூசணிக்காய் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணி உள்ளே இருக்க விதை பகுதியை நீக்கிட்டு மேல் தோலை சீவி பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்ல நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்த விழுதை வாணலில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நீரும் வற்றி வரும். நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட 1 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. உங்கள் வீட்டில் இடியாப்ப மாவு இருந்தால் கூட நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுன்றது நான் 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவை சேர்த்து நல்லா இதில் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. இதிலே இந்த மாவு வெந்து சாஃப்டாகிடும். இப்போ நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சுற்றிரும் பரவலாக ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். சரியாக 2 நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி நல்லா சாஃப்டாக இறுக்கமாக ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. பிசையவும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை 2ஆக பிரித்து எடுத்துக்கங்க. பிரித்து எடுத்ததை நீட்டாக இது மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கங்க. உருட்டி எடுத்த மாவை இடியாப்பச்சிக்கு அப்படியே மாற்றிக்கங்க. இது மாதிரி இடியாப்பச்சியில் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து இதை அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வரும். அரிசி மாவில் செய்கிறத விட இந்த மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாஃப்டாக அருமையான சுவையில் சூப்பராக இருக்கும். இப்போ பிழியறதுக்கு இது மாதிரி வாழையிலையை கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதில் இது மாதிரி நல்லா மெலிசாக சுற்றிடும் பரவலாக பிழிஞ்சிக்கங்க. இதே உங்ககிட்ட இடியாப்ப பிளேட் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எத்தனை வாழையில தேவைப்படுதோ அத்தனையில் பிழிஞ்சு விட்டு இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வரிசலாக அடிக்கிடுங்க. இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு இதை அப்படியே அடுக்கி இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். நல்ல கமகமன் பஞ்சு மாதிரி சாஃப்டான பூ போல் இடியாப்பம் ரெடி. இப்போ இதை அப்படியே சுட சுட எடுத்து பிளேட்டில் மாற்றி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இல்லை வடகரி இல்லை குருமா கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக அட்டகாசமாக அருமையாக இருக்குங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. எப்போவும் செய்கிற அரிசி மாவு இடியாப்பத்தை விட அடிக்கிற வெயிலுக்கு இந்த நீர்க்காயை சேர்த்து நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான இடியாப்ப ரெசிப்பியை நாளைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே போட்டி போட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. நீ அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. ரொம்பட்டு ருசியாக இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.